மன்னாதி மன்னன் அத்தியாயம் 22. மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1977 முதலமைச்சராக பதவியேற்று ஆட்சி சிறப்பாக போய்கொண்டிருந்தது. மது விலக்கில மிகுந்த கண்டிப்பு காட்டினார். மது என்பதே இல்லாத தமிழகம் என்ற சரித்திரம் பார்த்தால் 1977, 80 தான். அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் மது வந்து விட்டது. இன்றைக்கெல்லாம் டாஸ்மாக். பெரியாருக்கு மிகவும் புகழ் சேர்த்தவர் எம்ஜிஆர். போன அத்தியாயத்தில் நான் அதை குறிப்பிட்டேன். ஈரோடு மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டது, பெரியார் 100ஆண்டு விழா, இப்படி தன் தலைவரான அண்ணாவுக்கே தலைவர் தந்தை பெரியார் என்பதிலே எம்ஜிஆருக்கு பெரிய மரியாதை. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பெரியார் நினைவு தூண் எழுப்பப்பட்டது. பெரியாரின் பொன்முனிகள் எல்லாம் நூல்வடிகளை கொண்டு வரப்பட்டன. வாழ்க்கை வரலாறு மாவட்ட தலைநகரங்களிலே ஒளி வடிவிலே, அதெல்லாம் இப்போது இருக்கிறதா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. சவுண்ட் அண்ட் லைட் ஷோ. பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் அமல்படுத்தியது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு கணினி தமிழ் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால், பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை அந்த காலகட்டத்திலே அவர் அறிமுகப்படுத்தியதுதான். 1978, 79 காலகட்டத்தில் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தி அறிவிப்பதற்கு ஒரு மகத்தான துணிச்சல் வேண்டும். அது பெரிய எதிர்ப்பும் இருந்தது அப்போது. நாங்களெல்லாம் பள்ளிக்கூட காலத்திலே லை போன்ற எழுத்துக்களை சுழித்துத்தான் எழுதி கொண்டிருந்தோம். பெரியார் சிக்கன பேர்வழி. அவர் அச்சு உருக்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக அந்த எழுத்து சீர்திருத்தத்தை விடுதலை பத்திரிகையிலே கொண்டு வந்தார். ஆனால் அதுதான் கணினி தமிழுக்கு அடிப்படை. எம்ஜிஆர் காலத்திலே கணினிகள் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் பெரியாருக்கு புகழ் சேர்ப்பதற்காக அந்த எழுத்து சீர்திருத்தத்தை அமல்படுத்தினார். இன்றளவும் அது அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கிறது. உலகெங்கிலும் தமிழர்கள் கணினி துறையிலே சிறந்து விளங்குகிறார்கள் என்றால் இந்த எழுத்து சீர்திருத்தமும் ஒரு காரணம். இன்றைக்கு இணையத்திலே ஏராளமான தமிழ் படிப்பதற்கு கட்டுரைகளும் சரி அல்லது பழைய வரலாறுகளும் சரி படிப்பதற்கு கிடைக்கிறது என்றாலும் அதற்கும் இந்த எழுத்து சீர்திருத்தம் தான் ஒரு பெரிய காரணம். தந்தை பெரியார் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரே நினைவு நாள். இப்படி பெரியாருக்கான புகழை எம்ஜிஆர் சேர்க்கும் போது, எம்ஜிஆர் நாத்திகர், அவர் எதற்காக பெரியாருக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்ற கேள்வி அப்போது எழுப்பப்பட்டது. எம்ஜிஆர் ஆத்திகரா நாத்திகரா? இது பெரிய திண்ணைகளிலே பட்டிமன்றம் நடக்கிற விஷயம் அந்த காலகட்டத்திலே. ஆனால் கடவுள் நம்பிக்கை என்பது அவர் தனிப்பட்ட விஷயம் என்றாலும் பல கோடி பேர் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர், அவரது தனிப்பட்ட நம்பிக்கை அது என்ன? கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? மக்கள் திலகத்தின் மனதை கவர்ந்த தெய்வம் எது? இதெல்லாம் பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அது எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வந்தவர் என்பதால் திமுக ஒரு நாத்திக கட்சி, அது இன்றளவுக்கும் அந்த பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் அண்ணா ஒரு காலகட்டத்தில் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று சொல்லிவிட்டார், அனைவருக்கும் தெரியும். அவர் தொடங்கிய திமுகவுக்கு நாத்திக கட்சி என்கிற பெயர் விழுந்தது. ஆனால் அவர் நாத்திக கட்சி என்று அதை அறிவித்ததே கிடையாது. 1953 தந்தை பெரியார் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் அறிவித்தார். அப்போது அந்த போராட்டம் குறித்து அண்ணாவிடம் கேட்கப்பட்டது. தேர்தலிலே திமுக நிற்கவில்லை, 57 தான் நின்றது. 53 அண்ணாவிடம் நிருபர்கள் கேள்வி கேட்ட போது அண்ணா சொன்ன பதில், நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம். எம்ஜிஆர் ஆரம்பத்தில் அவர் காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்தபோது கழுத்திலே துளசி மாலை, நெற்றியிலே திருநீர், இதை அவரே பல பேட்டிகளில் கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த திமுகவில் சேர்ந்த பிறகு அந்த மத சின்னங்களை அவர் அணிவதில்லை. பெரும்பாலும் புராண பக்தி படங்களில் நடிப்பதை தவிர்த்தார். இதனால் தேடி வந்த வாய்ப்புகளையும் இழந்திருக்கிறார். அதாவது ஆண்டவனின் பெயரால் மூட நம்பிக்கைகளை பரப்புவது, மக்களை ஏமாற்றுவது, இந்த காரியங்கள் கூடாது. இது எம்ஜிஆரின் கருத்து. கடவுள் மறுப்பு கொள்கை என்று அவர் பிரச்சாரம் செய்தது கிடையாது. எந்த மதத்தினரின் நம்பிக்கையும் புண்படுத்தியதும் கிடையாது. தனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்பதை அவர் மறுத்ததும் கிடையாது. நாடக கம்பெனியிலே நடித்துக் கொண்டிருக்கும் போதே திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியை தரிசித்திருக்கிறார். மர்மயோகி படம் வந்தபோது 2வது முறையாக திருப்பதி சென்றதை அவரே கூட ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவரது நண்பர் சாண்டோ சின்னப்பா தேவர், பெரிய தயாரிப்பாளர், தீவிர முருக பக்தர், தினமும் கோயிலில் எம்ஜிஆர் பெயரிலே அர்ச்சனை செய்து மருத்துவமனைக்கு சென்று பிரசாதம் கொடுப்பார். பிறகு குணமாகி விவசாய படப்பிடிப்பில் போது கோவையிலே வேளாண்மை கல்லூரியிலே படப்பிடிப்பு சில பகுதிகள் நடைபெற்றன. அப்போது 1966 காலகட்டம், 65, 66 காலகட்டம். மருதமலையிலே கோவை மருதமலையிலே முருகன் கோவிலில் சாண்டோ சின்னப்பா தேவர் மின் விளக்கு வசதிகளை அமைத்து கொடுத்தார். அதை எம்ஜிஆர் தான் போய் திறந்து வைத்தார். தொடங்கி வைத்தது அவர்தான்.
தனிப்பிறவி படத்திலே ஜெயலலிதா பாடுகிற ஒரு பாடல், ஆனா கனவு காட்சி. அதிலே எம்ஜிஆர் முருகன் வேடத்திலே வருவார். அது அப்போது கொஞ்சம் விமர்சனமானது. அதே போல உழைக்கும் கரங்கள் படத்திலே திருடர்களை தடுப்பதற்காக சிவன் மாதிரி வேடம் போட்டு கொண்டு வருவார். எனக்கு தெரிந்து இந்த 2 தான் எம்ஜிஆர் புராண பாத்திரங்களை தாங்கி நடித்த பிற்காலத்திய படங்கள். ஆரம்பகால படங்களிலே அவர் தாங்கி நடித்திருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். பொம்மை 2வது ஆண்டு மலர் 2வது வருடம் கொண்டாடுவதற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா பேட்டி கண்டபோது, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேள்வி கேட்டிருக்கிறார். கண்டிப்பாக உண்டு என்று எம்ஜிஆர் பதில் அளித்திருக்கிறார். நானும் எனது ஜெயலலிதா பற்றிய நூலிலே அந்த பேட்டியை எடுத்து பிரசுரித்திருக்கிறேன். அதாவது பரிவாரங்களுடன் ஆடம்பரமாக கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவது, அது எம்ஜிஆர் அப்படியான ஒரு வழக்கம் அவரிடம் இருந்ததில்லை. பின்னாட்களிலே படப்பிடிப்புக்கு கர்நாடகா சென்ற போது, அப்போது ஒரு பெரிய புகழ்பெற்ற இயக்குனர் கே. சங்கர், எம்ஜிஆரின் பல படங்களை அவர்தான் இயக்கியவர். அவர் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு தன்னை அழைத்து சென்றதாகவும், அதற்கு பிறகு நான் மூகாம்பிகை கோவிலுக்கு பலமுறை போய் வந்திருக்கிறேன், மூகாம்பிகை வடிவிலே என் தாயை பார்த்திருக்கிறேன் என்று மக்கள் திலகமே கூறியிருக்கிறார். நம் நாடு படத்திற்காக ஆனந்த விடனிலே ஒரு சிறப்பு பேட்டி வெளியானது. அதிலே கடவுள் நம்பிக்கையை பற்றிய கருத்துக்களை எல்லாம் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். பக்தி என்பது பரிசுத்தமானது, பக்தன் பரிசுத்தமானவன். முன்பெல்லாம் கடவுள் மனங்களின் உள்ளே இருந்தார், இப்போது கடவுள் கோவில்களில் இருப்பதாக நினைக்கிறார்கள், இதனால் தான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இப்படியெல்லாம் அந்த நம் நாடு சிறப்பு பெட்டிகளை கூறியிருந்தார். 77 எம்ஜிஆர் முதல்வரானார். அப்போதும் கூட பொம்மை இதழுக்காக நடிகை இல்லாத அவர்கள் பேட்டி கண்டார்கள். காஞ்சி பெரியவர் பற்றி கேள்வி. காஞ்சி பெரியவர்களை சமீபத்தில் நீங்கள் தரிசித்து பேசியதாக செய்தி வந்தது என்று இல்லாத கேட்கும் போது, முதலமைச்சர் எம்ஜிஆர் கொஞ்சமும் தயங்காமல், ஒரு நல்ல துறவியை, பற்றற்ற மனதினரை, பிறருக்காக வாழ்வதை மாந்தர் கடமை என்ற ஒரு தத்துவத்தை நான் கண்டேன் பெரியவரிடத்துல, காஞ்சி பெரியவரிடத்துல கண்டேன் என்று பரமாச்சாரியரை பற்றி அவர் வியந்து பாராட்டியிருக்கிறார். அதாவது எம்ஜிஆர் தன்னை நாத்திகராக காட்டிக் கொண்டதில்லை, அதுதான் உண்மை. ஆனால் அப்பேற்பட்ட எம்ஜிஆர் இடஒதுக்கீட்டு கொள்கையிலே சறுக்கினார். அந்த இடம்தான் ஏனென்றே தெரியவில்லை. இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டின் தலையாய கொள்கை, அனைவருக்குமே தெரியும். காலங்காலமாக இடஒதுக்கீட்டின் பலன்களை நாம் அனுபவித்து வந்திருக்கிறோம். இடஒதுக்கீடு என்று இல்லை என்றால் கிராமத்திலிருந்து வந்த என்னை போன்றவர்களுக்கு உங்களிடம் பேசுகிற இந்த வாய்ப்பு கூட கிடைத்திருக்காது. கிட்டத்தட்ட 1920களிலிருந்து இடஒதுக்கீடு, முத்தியா முதலியார் கம்யூனல் ஜீவோ நமது முதல் இடஒதுக்கீட்டு ஆணை. அதெல்லாம் சுதந்திரத்திற்கு முன்னாலேயே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே போடப்பட்டது. அதாவது தனது பத்திரப்பதிவு துறையிலே அவர் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். பிராமணர் அல்லாதோர், வகுப்பு வாரி இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் என்றுதான் அதன் பெயர். பிராமணர் அல்லாதோருக்கான இடஒதுக்கீடு. அதற்கு பிறகு தந்தை பெரியார் பாராட்டினார். பல்வேறு துறைகளுக்கும் அது விஸ்தரிக்கப்பட்டது. இப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியிலே இருக்கிற 79லே இடஒதுக்கீட்டின் வயது என்பது 50க்கும் மேல், 50 ஆண்டுகளுக்கும் மேல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதலில் திருத்தப்பட்டதே தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டு கொள்கைக்காகத்தான். அப்படியான எம்ஜிஆர் இடஒதுக்கீட்டு கொள்கையிலே ஏன் சறுக்கினார்? இது இன்று வரை கூட எனக்கு அது புரியாத ஒரு விஷயம்தான். அதிகாரிகள் தவறாக வழிநடத்தி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு பெரிய அரசியல் தலைவர் வெறுமனே அதிகாரிகள் பேச்சை மட்டும் கேட்டுக்கொண்டு முடிவெடுப்பாரா? இதுல எனக்கு சந்தேகம் உண்டு. எந்த தலைவரும் அப்படி முடிவெடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் மக்களின் அடி ஆழத்தை, மக்களின் மனங்களை அவர்கள் படித்தவர்கள். மனங்களை வெல்லாமல் தலைவர்கள் வர முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆக மக்கள் மனங்களிலே என்ன சிந்தனை இருக்கிறது, அவர்களின் ஆசைகள் என்ன, அபிலாஷைகள் என்ன, இதெல்லாம் எப்படி ஒரு தலைவருக்கு தெரியாமல் இருக்கும்? தமிழ்நாட்டின் எண்ணம் என்பது இதுதான், இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில். அது எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரிந்திருக்கும். அப்படி இருக்கும்போது 1979 ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2/7/1979 சமூக நலத்துறை ஒரு அரசாணையை வெளியிட்டது. ஜிஓ எண் 1156 1156 சமூக நலத்துறை 2/7/1979 மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எங்களை போன்ற எம்ஜிஆர் பற்றாளர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பத்திரிகைகளை எதிர்த்தன, அரசியல் கட்சிகள் எதிர்த்தன. அப்படியான எதிர்ப்புக்கான காரணம் என்ன? இடஒதுக்கீட்டு சலுகையை பெறுவதற்கு ஆண்டு வருமானம் மற்றொரு இருவருக்கும் சேர்த்து, கார்டியனாக இருந்தால் அவர்களுக்கு சேர்த்து ஆண்டு வருமானம் 9,000 ரூபாய் தான் இருக்க வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட மாதம் ஒரு 700லிருந்து 700 சில்லறை ரூபாய் இந்த வருமானம் தான் இருக்க வேண்டும். ஆனால் 1977, 78, 79 காலகட்டத்திலே நானே மாத சம்பளம் என்பது கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரைக்கும் வாங்கி கொண்டிருந்தேன். நான் பணிக்கு சேரும்போது 1971 பணிக்கு சேரும்போது எனது மாத வருமானம், அரசு மாத வருமானம் 500 ரூபாய்க்கு மேல், அதாவது ஆண்டுக்கு 6,000 ரூபாய். ஒரு 6-7 வருடத்திலே
ஒரு மாத வருமானம் 1000 ரூபாய், 1200 ரூபாய் சம்பளம் வங்கி கணக்கிலே போட்டு விடுவார்கள். அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு சம்பளத்திலே இருப்பவர்கள் நடுத்தரம் தான். ஆனால் அவர்கள் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீட்டு சலுகைகள் கிடைக்காது. இந்த நிபந்தனையை எம்ஜிஆர் விதித்து விட்டார் என்பதிலே பெரிய அதிர்ச்சியாகிவிட்டது. 1979 ஜூலை மாதம் தொடங்கிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது 80 வரைக்கும் அது தொடர்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் பற்றாளர்களாகிய நாங்களே இடஒதுக்கீட்டிலே கொண்டு வரப்பட்ட இந்த வருமான உச்ச வரம்பை எதிர்த்து பல போராட்டங்களிலே மறைமுகமாக ஆதரவு அளித்திருக்கிறேன். நான் பல கூட்டங்களிலே பேச போயிருக்கிறேன். அப்போது தனியார் நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன். எனது நண்பர்கள் கூட இப்படி பேச போவது நல்லதல்ல என்றெல்லாம் சொன்னார்கள். இருந்தாலும் அந்த இடஒதுக்கீட்டு கொள்கை என்பது உள்ளத்திலே ஊறிய விஷயம். அதை எதிர்த்து அதை தகர்க்கிற விதமான ஒரு அரசாணை, அது நமக்கு மிக மிக பிடித்தமான ஒரு தலைவரே செய்து விட்டார் என்ற ஆதங்கம் தீரவே இல்லை. அப்படியான ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையிலே 1979 வந்தது. இந்த இடஒதுக்கீட்டு ஆணையின் முழு விவரங்கள் என்ன, அதை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். வருங்கால தலைமுறைக்கு அது உதவக்கூடிய ஒரு விஷயம்தான். யாரெல்லாம் அதன் பின்னணியிலே இருந்தார்கள், இப்படியான விஷயங்களை எல்லாம் அடுத்து வருகிற அத்தியாயத்திலே பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.